நருட்டோ நைன்டில்ஸ் விசஸ் ஜிராய் சென்சே அப்படிங்கிற ஒரு ஃபைட் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபைட் என்ன தான் நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காமிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஃபைட்டே அவங்க ஃபுல்லாக நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்டில் தான் நம்ம நருட்டோவை ஃபஸ்ட்டாக நைன்டில்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி அவனுக்கு 4 டைல் முளைச்சே நம்ம ஜிராய் சென்சேவோட நெஞ்சிலே ஒரு ரோடை போட்டு விட்ருப்பான். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஜிராய் சென்சேக்கு மறக்கவே முடியாத மரணடியில் இதுவுமே ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஜிராய் சென்சே 4 டைல் முளைச்சிருக்கா நம்ம நருட்டோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு அப்படிங்கிறத காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நருட்டோ விசஸ் ஒரோச்சிமாரு ஃபைட்லேயே பார்த்துருப்போம், 4 வால் முளைச்ச நருட்டோவே நாக்கு தள்ளுற அளவுக்கு அடிச்சிருப்பான் நம்ம ஒரோச்சிமாருவை. இத்தனைக்கும் நம்ம ஒரோச்சிமாரு நருட்டோவை கில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃபைட் பண்ணியிருப்பாரே தவிர அவனை காயப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அதுவே நீங்கள் ஜிராய் சைடு வந்தீங்க அப்படின்னா கதையே வேற. நம்ம நருட்டோ ஒரு 9 பீஸ்டாகவே இருந்தாலும் கூட அவனை ஒரு புள்ள மாதிரி தான் பார்ப்பாரே தவிர அவனை ஒரு ஈவலாலாம் பார்க்க மாட்டார் நம்ம ஜிராயா. ஸோ அதனாலே வீடியோ டைட்டில் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.